Hello மக்களே, வெல்கம் பேக் டு CTT Sports and Gaming, your one step destination for sports and gaming updates. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய PKL சீசன் 12 ஆக்ஷன் வந்துட்டு ரொம்ப நெருங்கி கிட்டத்தட்ட 3-4 நாள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் இப்போ வந்துட்டு எப்படி இருக்கு, அதாவது வந்துட்டு ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அண்ட் ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேஸ் ரீட்டைன் பண்றாங்க. இந்த வீடியோ நான் முன்னாடியே போட்டுருக்கணும், பட் போடல, அதனால இப்பதான் வந்துட்டு போறேன். ஸோ தமிழ் தலைவாஸ் யார் யாரெல்லாம் ரீட்டைன் பண்றாங்க, இன்னும் என்னென்ன ஸ்லாட்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இந்த ஆக்ஷனுக்கு எவ்வளவு பர்சன் அமௌண்டோட போக போறோம். ஸோ ரொம்ப பேசாம வாங்க நேரா வீடியோ போகலாம். ஸோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய கோச் பத்தி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம டீமோட கோச் பத்தி பார்த்தலாம். ஸோ நம்ம டீமோட கோச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் பலியா இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவரோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா PKல இதுக்கு முன்னாடி 2 டீம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூமும்பா மேனேஜ் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்துட்டு ஒரு கோச்சா இருந்திருக்காரு. அண்ட் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சு கொடுத்தோம். ஆல்ரெடி நிறைய பேசின இவரை பத்தி. ஸோ அதை பத்தி ப்ரீவியஸ் வீடியோல போடுங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம டீமோட வந்துட்டு அசிஸ்டன்ட் கோச் யாரா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சஞ்சீவ் பலியானுக்கு இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சார் சுரேஷ்குமார். ஸோ இவர் தான் வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு இந்த வருஷம் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்க போறாரு. ஸோ இந்த காம்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்போவா இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு இது மாதிரி நல்ல ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய டீமா தான் வந்துட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க அண்ட் யார் யாரை வந்துட்டு ஸோ நியூ யங் பிளேயர்ஸா வந்துட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ நமக்கு இந்த வருஷம் வந்துட்டு புதுசா 3 நியூ யங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்துருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிராஜ் பவார், இன்னொருத்தர் யாருன்னா நம்மளுடைய ரோஹித் பெனிவால். அண்ட் இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 2 பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ரைடர். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 2 பேருமே வந்துட்டு ஒரு லெஃப்ட் ரைடர், அடுத்து வந்துட்டு யோகேஷ் யாதவ் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ரைட் ரைடர். அண்ட் தருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் என்ன பண்றாங்க ரைட் கவருக்கு வந்துட்டு எடுத்துட்டாங்க. சோ இந்த 4 பேர் தான் நம்ம இந்த 2025 PK உடைய ஒரு நியூ யங் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதான் நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு தமிழ் தலைவாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கிறத வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அதனால வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைப்போம். அது மட்டும் இல்லாம அபிராஜ் பவர்லாம் வந்துட்டு வேற லெவல் ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருந்தாரு யுவா கபடி சீரிஸ்ல. அண்ட் தருண் குமார் வந்துட்டு ரைட் கவர் வந்து இப்ப அபிஷேக் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக்கப் ஆப்ஷனுக்காக வந்துட்டு தருண் குமார் எடுத்துருக்காங்க. சோ அடுத்து நம்ம டீமோடைய ரீடைன்டு பிளேஸ் போமா. சோ எலைட் ரீடைன்டு பிளேஸ் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாங்க ஆஃப்கோர்ஸ் நம்ம கேப்டன் ரீடைன் பண்ணாம எப்படி இருக்க முடியும். ஸோ சாகர் ராத்தே, ஸோ நம்ம டீமோடைய கேப்டன் சாகர் ராத்தேவை நம்ம தமிழ் தலைவர் சொல்லிட்டு ரீடைன் பண்றாங்க. எலைட் ரீடைன் பிளேஸ் தான் சாகர் ராத்தே வருவாரு. அண்ட் 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொயின் ஷஃபாகி. ஸோ லாஸ்ட் சீசன் வந்துட்டு வேற லெவலா நம்ம டீம் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு சொல்லி, அதாவது எப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல பெருசா வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, பட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் அந்த கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பக்காவா யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அரௌண்ட் 130-140 பாயிண்ட்ஸ் கிட்ட, ஐ மீன் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்தாரு. ஒரு 14 மேட்ச் பிளே பண்ணி 120 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ வேற லெவலா இருந்தாரு. அதனால நல்ல டாலான ரைடர், நல்ல போனஸ் பாயிண்ட் எடுக்க முடியும். அதனால அவருடைய பாடி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டு வரக்கூடிய ஒரு பவர் இருக்கு. ஸோ 2வது வந்துட்டு எலைட் ரீடைன் பேர்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொயின் ஷஃபாகி இருக்காரு. 3வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமான்ஷுங்க. ஆக்சுவலி லிட்டரலா சொன்னா இந்த பிளேயரை பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு சோ நிறைய பேர் ஒப்பீனியன் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு தப்பா இருக்கலாம். சோ இந்த பிளேயரை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லிட்டு நான் சொன்னது கேட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் ஃபார் தமிழ் தலைவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்டா ஒரு 9 சீசன் இருக்கு. ஐ மீன் சீசன் 9ல இருந்து இருக்காரு. ஒரு 3 சீசனா தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சீசன் 8ல இருந்து இருப்பாரு. சீசன் 8, 9, 10, 11 4 சீசன் கிட்ட இருந்திருக்காரு. சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிஃபெண்டர்னு சொல்றதா இல்ல ஒரு ரைடர்னு சொல்றா பக்காவா சொல்லணும். இவர் ஒரு ஆல் ரவுண்டர் அப்படி சொல்லலாம். சோ ரைடு போக சொன்னீங்கன்னா ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு டிஃபெண்ட் பண்ண சொன்னா பக்கவா வந்து சோலோ டக்கல்ஸ் நிறைய போடுவாரு. சோ லாஸ்ட் சீசன் வந்து இவர் வந்து ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லி அவங்க தமிழ் தலைவாஸ். இன்ஃபேக்ட் நம்ம வந்து யார் யூஸ் பண்ணோம் புதுசா வந்து அந்த சின்ன பசங்களை வந்து யூஸ் பண்ணதுக்கு பார்த்தா சோ இவர் வந்து யூஸ் பண்ணா மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் சாலிடா இருக்கும் அப்படின்னு தான் வந்து எனக்கு திங்க் பண்ணேன். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் மூவ். ஏன்னா லாஸ்ட் 2 சீசனா 2-3 சீசனாவே வந்து நம்ம வந்து இவர் ரீடைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இஸ் பெஸ்ட் இஸ் yet to come அப்படின்னு சொல்லுவேன். சோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசன் ஒரு கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ணாலும் சும்மா வேற லெவல்ல ப்ளே பண்ணுவாரு. And Himanshu is going to be one of the good player for Tamil Televaas and he is one of the underrated player. So இத பத்தி உங்களோட ஒபினியன் சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்து நம்ம வந்துட்டு தமிழ் தலைவர் ரீடைன்ட் நியூ யங் பிளேஸ் போமா. ஸோ ரீடைன்ட் நியூ யங் பிளேஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ்க்கு நியூ யங் பிளேஸா சைன் பண்ணி இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் யாரை ரீடைன் பண்ணுவாங்களோ அவங்க தான் வந்துட்டு ரீடைன் நியூ யங் பிளேஸ் லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ அந்த ரீடைன் நியூ யங் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தீரஜ் பைல்மோரே. ஸோ அதாவது லாஸ்ட் சீசன் வந்து தீரஜ் பைல்மோரே நான் சைன் பண்ணோம், பட் சம் ரீசன்ஸ்னால அவர் விட்டு இன்ஜுரி ஆயிட்டு திருப்பி வந்துட்டு வெளில போயிடலாம். பெருசா வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம டீம்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ திருப்பியுமே நம்ம வந்துட்டு அவரை ரீடைன் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுஜ் காவ்டே. சோ அனுஜ் காவ்டேமே தமிழ் தலைவாஸ் வந்து லாஸ்ட் சீசன்ல
எடுத்திருந்தாங்க, அதாவது நியூ யங் பிளேயர் எடுத்திருந்தாங்க, அவரையுமே திருப்பி வந்து வாட்டி ரீடைன் பண்ணிருக்கோம். அடுத்தபடியா நம்ம வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடைன்ட் யங் பிளேயர்ஸ்ங்க. ஸோ ரீடைன் நியூ யங் பிளேயர்ஸ் அப்படின்னா என்னன்னா லாஸ்ட் சீசன் நியூ யங் பிளேயரை எடுத்த பிளேயர்ஸ் இந்த வருஷம் யார் ரீடைன் பண்ணா அவங்க வந்து ரீடைன் நியூ யங் பிளேயர்ல வருவாங்க. சரி, ரீடைன் நியூ யங் பிளேயர்ல வருவாங்க. அண்ட் இப்போ வந்து ரீடைன்ட் யங் பிளேயர், அதாவது தமிழ் தலைவாஸ் டீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் மட்டும் தாங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க எந்த கேட்டகரி போனாலும் யங் பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்டா நம்ம ரீடைன் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச வருஷம் தான், அந்த 2027 வரைக்கும் நரேந்தர் கண்டோலாக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் தமிழ் தலைவாஸ் கூட இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஒரு ரூமர்ஸ்லாம் போயிடுச்சு, அதாவது தமிழ் தலைவாஸ் வந்துட்டு நரேந்தர் கண்டோலா வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க, அவர் வந்துட்டு ஆப்ஷனுக்கு போக போறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு போஸ்ட் ரீடைன்ட்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க, போஸ்ட் போட்டு உடனே டெலிட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் போச்சு. பட் இட்ஸ் அஃபிஷியல், தமிழ் தலைவாஸ்க்கு தான் வந்துட்டு கண்டிப்பா இந்த வருஷம் நரேந்தர் கண்டோலா ப்ளே பண்ண போறாரு. அண்ட் நரேந்தர் கண்டோலாக்கு அடுத்து நம்ம ரீடைன் பண்ண பிளேயர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதேஷ் குமார்ங்க. ஸோ நிதேஷ் குமார் வந்துட்டு லாஸ்ட் சீசன் வேற லெவலா வந்துட்டு நம்ம டீமுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு கவர்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. சாகில் குலி அவுட் ஆஃப் ஃபார்ம் போனோன்னே ஓகே நீங்க கவர்ல இருந்து நீங்க ஏன் வந்துட்டு நீங்க கார்னரா ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கார்னருக்கு அனுப்புவாங்க. அண்ட் கார்னர்ல சும்மா வேற லெவலா பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்துட்டு கேப்டன் அவர் ஒரு சில மேட்ச் ப்ளே பண்ணாரு. ஸோ அதனால வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனிங் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீடைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷால் சகலுமே வந்துட்டு ஒரு செம்ம பிளேயர், நல்ல ஒரு டாலான பிளேயர், நல்ல டால் லாங்கி பிளேயர், அதாவது கிரிக்கெட் சொல்லுவாங்க டால் லாங்கி பேசர் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்துட்டு டால் லாங்கி ரைடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவர் இருக்க ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு போனஸ் பாயிண்ட் போட்டது, டக்குன்னு வந்துட்டு ஒரு டோ டச் போட்டதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம திடீர்னு அவருடைய அதாவது நல்ல ஒல்லியா இருக்கிறவனே அவரோட அகிலிட்டி யூஸ் பண்ணி இப்போ யாராவது சுத்து போட்டாங்கன்னா ஜம்ப் அடிச்சு ஓடி வரதும் வந்துட்டு விஷால் சகலால முடியுது. ஸோ அடுத்த ரீடைன் பேர் நமக்கு வந்துட்டு விஷால் சகல் தான் ரீடைன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபட்சமா யார் ரீடைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொனாக். ஸோ ரொனாக் பத்தி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ரொனாக்குமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் தான். இவருமே வந்துட்டு கவர்ஸ்ல தான் ப்ளே பண்ணுவோம். லாஸ்ட் சீசன் அண்ட் லாஸ்ட் 2 சீசனா கொஞ்சம் மேட்சஸ் தான் சான்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ரொனாக் கிடைச்சிருக்கும். ஆனா ரொனாக்கோட புடி வந்துட்டு சும்மா உடுப்பு புடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இவருக்கு வந்து இந்த வருஷம் சான்ஸ் கிடைச்சா ஹி இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வெல். அண்ட் இதெல்லாம் தான் நம்ம தமிழ் தலைவாஸ் வந்துட்டு ரீடைன் பண்ணிருக்கக்கூடிய பிளேஸ் இந்த வருஷம் நம்ம பிகே லாக்ஸ்ல. ஸோ டோட்டலா தமிழ் தலைவாஸ் ரீடைன் யங் பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து புதுசா சைன் பண்ண நியூ யங் பிளேஸ்லாம் சேர்த்து எத்தனை பிளேஸ் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தமா வந்துட்டு 14 பிளேஸ் நம்மளுடைய தமிழ் தலைவாஸ் டீம் வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம தமிழ் தலைவாஸ் சைன் பண்றது 14 பிளேஸ். ஸோ பிகே லாக்ஸ்ல மினிமம் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்குவாட்ல எத்தனை பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 பிளேஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷனுக்கு நம்ம வந்துட்டு இது மே 31 அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூன் 1 இந்த 2 நாள் வந்துட்டு ஆக்ஷன் நடக்கும் போது, அது மட்டும் இல்லாம மே 31ஆம் தேதி இரவு 7 மணிக்கு வந்துட்டு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. சாரு சர்மா தான் நம்மளுடைய ஆக்ஷனா இருக்க போறாரு ஃபார் டே 1 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் நமக்கு தேவையான முக்கியமான பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ரைடர், அதாவது வந்துட்டு பிரைமரி ரைடர் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் தேவைப்படுது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் வந்துட்டு லாஸ்ட் 2-3 சீசனா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரேந்தர் கண்டோலா வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ ஒரு சில மேட்சஸ்ல முக்கியமான மேட்சஸ்ல வந்துட்டு ஃபார்ம் அவுட் ஆயிடுறாரு, அப்படிலாம் வந்துட்டு அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுது. ஸோ அதனால வந்துட்டு முக்கியமான மேட்சஸ்ல நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு வந்துட்டு ப்ளே பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஸோ தமிழ் தலைவாஸ் இந்த வருஷம் ஆக்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிரைமரி ரைடருக்கு போய் அவனா லாஸ்ட் டைமே நம்ம வந்துட்டு ஒரு பிரைமரி ரைடருக்கு போனோம். அது யாருன்னா சச்சின் தன்வார். பட் சச்சினால அதோட பெருசா இம்ப்ரெஸ் பண்ண முடியல. மேபி இந்த சீசன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரைமரி ரைடருக்கு போனா வந்துட்டு தமிழ் தலைவாஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பிரைமரி ரைடர் யாரா வேணா இருக்கலாம். ஸோ யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்துட்டு நான் தமிழ் தலைவாஸ் எந்தெந்த ரைடர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, எந்தெந்த டிஃபெண்டர்ஸை டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோ நம்ம வந்துட்டு இன்னும் டீடைலா பேசுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to CTD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. See you in my next video guys. Bye.